வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 736 நாட்களாகிறது. நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 8 மணி, அக்டோபர் 11ஆம் தேதி பாலஸ்தீன் நேரப்படி. கடந்த 2 நாட்களில், அதாவது வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் போர் நிறுத்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அந்த போர் நிறுத்தத்தை முதலில் வியாழன் இரவு அன்றே, அதாவது புதன் இரவு அன்றே வியாழன் அதிகாலையில் ஹமாஸ் உறுதி செய்திருந்தது. அதன் பிறகு மேலும் தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு நேற்றிலிருந்து அந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் கடைபிடிக்க துவங்கியுள்ளது. அதற்கு இடையிலும் ஆங்காங்கே தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்று மதியம் கூட கான்யூனிஸ் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் தகவல்கள் வருகின்றன. இதற்கு இதே சமயத்தில் ஏற்கனவே பயந்ததைப் போல வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு வகையில் மக்களுக்கு தங்களை ஆசுவாசப்படுத்த உதவும் ஒன்று என்று கூறப்பட்டாலும், மேலும் சிலர் இல்லை, இது மிகவும் ஒரு ஆபத்தான முடிவு, இது எப்படி போகும் என்று தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். பல்வேறு ஹேசியங்கள், அதாவது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்ததை போல மக்களுக்கு சிறிது ஆசுவாசமும் அவர்களுக்கான தேவையான உணவும் கிடைத்தால் தற்போதைய தேவை அதுதான், அது போதும் என்றும் நாம் கூறியிருந்தோம். பல விடயங்களை நாம் செந்தில் தோழரிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். வணக்கம் செந்தில் தோழர். தோழர், இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதுல அந்த கடைசி அந்த ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விட்காஃபையும் அவருடைய மருமகன் ஜேர்டு குரூஸ்னர் நினைக்கிறேன், அவங்க 2 பேரையும் இங்க வர வச்சு அவங்கள உட்கார வச்சுதான் அந்த ஃபைனல் பண்ணி சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா வந்து இஸ்ரேல்ல இருந்து வந்து அப்போ அந்த எகிப்துல வந்து அவங்க உட்காந்து ஹமாஸ் கூட பேசி அந்த டீல்ஸ் அவங்கள்ட்ட சைன் வாங்கும்போது, இதுல இருந்த எகிப்துல இருந்து ஒரு சேனல் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு ஊடகம், அவங்க வந்து அந்த ஷெர்கேல் ஷேக் அந்த இடம் பேர் எனக்கு சரியா வரல, அந்த எகிப்துல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை நகரம், அந்த இடத்த விட்டு அவங்க நகர மாட்டாங்க, ஹமாஸ் சைன் பண்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது முதல் நாள் நைட்டு. மறுநாள் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதே போல வந்து கேபினெட் கூட்டம் நடத்துனாங்க. அந்த கேபினெட் கூட்டத்துக்கு இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. விட்காஃபும் போயிட்டாரு, ஜேர்ட் குரூஸ்னரும் போயிட்டாரு. போயிட்டு அங்கேயே உட்கார்ந்து எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இது ப்ராசஸ் நடந்திருக்கு. இது எல்லாம் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியுது. வெளியில இருந்து நம்ம பார்க்காதது பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடந்துட்டு இருக்கு, அதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இது ரொம்ப விசித்திரமான நிகழ்வுகள் தான் நடந்திருக்குது. 2, 3 நாள்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே விசித்திரமான நிகழ்வுகள். ஏன்னா வழக்கமான அமெரிக்கன் பிஹேவியரை வந்து இதுல நம்மளால பார்க்க முடியல. அதே போல நெத்தன்யாகுவோட பிஹேவியர், ஒட்டுமொத்தமா சைனிஸ்ட் என்டிட்டியினோட பிஹேவியருமே வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பீசியஸா தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம சினிக்கலா சொல்றோம்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். ஆனா இது மாதிரி இவனுங்க நடந்துகிட்டதே இல்ல. இவ்வளவு நல்லவனுங்களா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து இவனுங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போதே நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை தான் எழுப்புது. ஏன்னா இவனுங்க எந்த வகையிலயும் அந்த மாதிரியான நல்லவனுங்க கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஸோ அப்படி பண்றானுங்கன்னாக்க ஏதோ வேற ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பா வந்து வேற பிளான் இருக்கு இதுக்கு பின்னாடி. அது என்ன பிளான்ங்கிறது இது வரைக்கும் நமக்கு கிளியரா தெரியல. ஏதோ பிளான் இருக்கு. அது மட்டும் உறுதியா சொல்லலாம். அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது, குறிப்பா சொன்னாக்க வந்து மேற்கத்திய நாடுகள்ல ஏற்பட்ட கொந்தளிப்பு, மக்கள் மத்தியில ஏற்பட்ட கொந்தளிப்பு. அது பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. இந்த இந்த இது வந்து சீஸ்ஃபயர் கூட நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் வார் அக்ரீமெண்ட் தான் இப்ப சைன் பண்ணியிருக்கிறது. இந்த போர வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிற அக்ரீமெண்ட் தான். அப்படிதான் அவனுங்க சொல்லியிருக்கிறானுங்க. அததான் வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்தும் போட்டிருக்கிறானுங்க. இது எந்த மாதிரி செயல்பாட்டு கொண்டு வந்து இதெல்லாம் முழுமையா நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால நம்ப முடியும் இவனுங்களை பத்தி. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் பிரகாரம் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் எண்ட் ஆஃப் வார் அக்ரிமெண்ட் தான் இப்போ வந்து சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுல சில நெகோசியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து பிரிசனர்ஸ், பாலஸ்தீன் பிரிசனர்ஸ், அங்க ஆயுள் தண்டனை கைதியா இருக்கக்கூடிய பாலஸ்தீன் பிரிசனர்ஸ் ஒரு 250 பேர் வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்கிறானுங்க. அதுல யார் யார் இருக்கிறாங்கிறது லிஸ்ட்டை வந்து
ஹமாஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, குடுத்துருக்கு. அத வந்து அப்ரூவ் பண்றதுல இன்னும் முடிவான தகவல்கள் எதுவும் வரல. சில பேர வந்து அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நெதன்யாகு, இஸ்ரேல் வந்து மறுக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஹமாஸ் வந்து குடுத்த லிஸ்ட்ட வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அது வந்து நெகோஷியேஷன்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. அ அதை தவிர்த்து 1700 பேரு. அதுவும் இந்த காசா போர், இனப்படுகொலை போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சுட்டு போன ஒரு 1700 பேர ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்கிறாய்ங்க, இந்த அக்ரீமெண்ட்ல. அத இல்லாம குழந்தைகள், பெண்கள் இவங்கள எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்றதா தான் வந்து அக்ரீமெண்ட் சைன் ஆனதா ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் எண்ட் ஆஃப் வார் அக்ரீமெண்ட் தான் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாய்ங்க. அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா அந்த போர் வந்து இதோட முடிவுக்கு வரணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனா இஸ்ரேல் மறுபடியும் பேசும்போது, இஸ்ரேலினுடைய ஆர்மி தரப்புல இருந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அ த்ரெட்ட வந்து வந்துச்சுன்னாக்க மீண்டும் வந்து நம்ம அந்த த்ரெட்ட ரிமூவ் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட வந்து லெபனான் கூட ஏற்படுத்தின சீஸ்ஃபயருக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து என்ன மாதிரி வயலேஷன்ஸ சீஸ்ஃபயர்ல பண்ணிட்டு இருக்கோ, அது மாதிரி நாம பண்ணுவோங்கிறது தான் சொல்றாய்ங்க. ஸோ இஸ்ரேலினுடைய வழக்கமான பிஹேவியர். அ இஸ்ரேல் பிஹேவியரே இதுதான். ஸோ ஏன்னா தனக்கு வந்து முழுமையான அதிகாரம் உண்டு. தான் எப்ப வேணாலும் சீஸ்ஃபயர வந்து பிரேக் பண்ணிக்கலாம். தான் எப்ப வேணாலும் வந்து தொடர்ந்து பிரேக் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லன்னு சொல்றது தான் எப்பவுமே இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு. அத இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. அது சீஸ்ஃபயர் நடந்ததுனாலும், நடக்கலனாலும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா, அத வந்து அவனுங்க பிரிவிலேஜ்டான ஒரு ரைட்ஸா வந்து வச்சிருக்கிறானுங்க. உலகத்திலேயே வந்து சிறப்பான அதிகாரம் வந்து அவனுங்களுக்கு இருக்கிறதா கருதுறானுங்க. அதேபோல மேற்கத்திய தரப்பு சிறப்பான அதிகாரம் அவனுங்களுக்கு தான் இருக்கு. அரபு மக்களுக்கெல்லாம் இல்ல, மற்றவர்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அந்த ஹியூப்ரஸ்ங்கிறது கலோனியல் ஹியூப்ரஸ். ஸோ அதுலேருந்து தான் அந்த பேசுறானுங்க. ஸோ அது கண்டிப்பா பண்ணுவானுங்க. அது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு அது மக்கள பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஹமாஸ் லீடர்கள் மீது தாக்குதல் நடத்துவானுங்களா? இல்ல வழக்கமா ஹமாஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வெளியில இருக்கிறவங்க மீது தாக்குதல் நடத்துவானுங்களா? என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் இது ரொம்ப வேக வேகமா வந்து இவனுங்க ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு டீல் வந்து சைன் ஆகுறதே பெரிய சந்தேகத்திற்குரியது தான். ஏன்னா ஒரு பிளான குடுத்தானுங்க. அதுல பல கோரிக்கைகள வச்சிருந்தானுங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகள். குறிப்பா சொன்னா ஒரு கேப்பிச்சுலேஷன் அதாவது சரண்டர் டீல் தான் வந்து அவனுக்கு எழுதி குடுத்தது. ஆனா இறுதியா கையெழுத்தானது வந்து சரண்டர் டீல் கிடையாது. இவனுங்க சொன்ன எதையுமே ஏத்துக்கல. ஹமாஸ் டிஸார்ம் பண்றேங்கிறத ஒத்துக்கவே இல்ல. அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்ருச்சு. அதேபோல ஹமாஸ் லீடர்ஸ வந்து அ அம்னிஸ்டி குடுத்து வெளியேத்துறேன்னு சொன்னத கம்ப்ளீட்டா ஏத்துக்கவே இல்ல. அதையும் வந்து அந்த சீஸ்ஃபயர் டீல்ல எதுவுமே கிடையாது அத பத்தி. அப்ப இவனுங்க குடுத்த அந்த 21 பாயிண்ட் அதுக்கப்புறம் அத 20 பாயிண்ட்டா மாத்தி குடுத்த டீல்ல இருந்தது எதுவுமே வந்து கடைசியா வந்து அக்ரீமெண்ட்ல வரல. அப்பன்னா அது வந்து உலகத்துக்காக அத காட்டியிருக்கிறானுங்க. நாங்க வைக்கிறது தான் சட்டம். நாங்க சொல்றத தான் ஏத்துக்கிட்டா மட்டும் தான் போர் நிக்குங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்தியிருக்கானுங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறானுங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்காக தான் அதெல்லாம் குடுத்தது. அதேபோல இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரிங் பாடி மூலமா வந்து ஒரு அரசாங்கத்த ரன் பண்ணுவேன்னு சொன்னது. அதுக்கு தலைமையா வந்து போருக்கு குற்றவாளி டோனி பிளேர போடுவேன்னு சொன்னது. இது எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. அத பத்தி அக்ரீமெண்ட்ல எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து அவனுங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்காக சேர்த்த விஷயங்கள். அது ஆக்சுவலா வந்து அக்ரீமெண்ட்ல எதுவுமே வரல. ஸோ அந்த வகையில அதெல்லாம் வந்திருந்ததுன்னா, இது வந்து கம்ப்ளீட் சரண்டர் டீல் தான். ஸோ அத எதையுமே யாருமே ஏத்துக்கல. அவனுங்களும் அத பத்தி பெருசா கண்டுக்கல. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்து இப்ப இந்த சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருக்கிறானுங்க. மிகப்பெரிய ரிலீஃப் மக்களை பொறுத்தளவுல மிகப்பெரிய ரிலீஃப். அதைத் தொடர்ந்து படைகளும் வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து இந்த 188 கொலானி பிரிகேட்ஸ்ன்னு சொல்ற பிரிகேடு, மற்ற பிரிகேட்ஸ் யார் யாரெல்லாம் உள்ளுக்கு இருந்தானுங்களோ எல்லாம் காசா சிட்டிய விட்டு வெளியேறுறானுங்க. இப்போ வந்து ஒரு காசா சிட்டி வெளி காசா சிட்டிக்கு வெளியில வந்து ஒரு ஒரு லைன் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்றானுங்க. அந்த லைனுக்கு வெளியில வந்துட்டதா சொல்றாய்ங்க. அது முடிச்சு ஃபேஸா வந்து அவங்க வெளியேறுறானுங்க. கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணி வெளியேறதுக்கு எத்தன நாள் ஆகுங்கிறது தெரியல. இன்னும் சொல்லப்போனா இந்த கம்ப்ளீட் டீல் வந்து இன்னும் வெளியில வரல. எல்லாமே லீக்ஸ் தான் வெளியில வருது.
இதுவரைக்கும் வந்து என்ன முழுமையான டீல்ல வந்து என்னென்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. இது பொதுவெளியில வரல இன்னும். ஸோ அது பிரகாரம் வந்து அவனுங்க இப்ப அந்த எவாக்குவேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. மிலிட்டரி சைட்ஸ் எல்லாம் வந்து குண்டு போட்டு அழிச்சுட்டு கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிட்டு லாஜிஸ்டிக்ஸ் பூரா வந்து வெளியேத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறானுங்க. எல்லா டேங்க்கும் வெளியேறத நேத்துலாம் வீடியோக்கள் வந்தது. ஓ அப்படின்னா ஏதோ ஒரு முடிவோட தான் வந்து வெளியேறானுங்கிறது தெரியுது. அது என்ன முடிவுங்கிறது தான் தெரியல. இன்னைக்கு வந்து விட்காஃப் ஆர்மி சீஃப், இஸ்ரேலினுடைய ஆர்மி சீஃப் எல்லாருமே போய் காசா ஸ்ட்ரிப்ல மேற்பார்வை பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அதே போல சென்காமினுடைய டைரக்டரா இருக்கிற பிராட்லி கூப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே போய் இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க, விசிட் பண்ணியிருக்கிறாங்க காசா ஸ்ட்ரிப்பை. ஸோ இதெல்லாம் என்ன பிளானோட பண்றாங்க என்னங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த போரை வந்து முடிவு கொண்டு வர்றதுதான் முடிவுன்னா மேற்கத்திய தரப்புல இருந்து குறிப்பா வந்து மேற்கத்திய மக்கள் மத்தியில ஏற்பட்ட கொந்தளிப்பு ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது இஸ்ரேல் வந்து சர்வதேச அரங்கில ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான காரணம். இது எல்லாத்தையும் கடந்து அமெரிக்காக்குள்ளேயே இஸ்ரேலுக்கு இருக்கிற செல்வாக்கும் இஸ்ரேல் மீத வந்து அனிமாசிட்டியும் கிரியேட் ஆயிருக்கிறது மிக முக்கியமான காரணம். அமெரிக்காவினுடைய ஆதரவுங்கிறது தொடர்ந்து கிடைக்குமாங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புற அளவுக்கு மக்கள் மத்தியில இஸ்ரேலினுடைய இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்து மாத்துறதுக்கு வழி இல்லை. அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அதை ஒட்டுமொத்தமா இஸ்ரேலுக்கு இருந்த ஆதரவை வந்து நிலைகுலைய வச்சிருச்சு. ஸோ அது எல்லாமே சேரும்போது அவனுங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை எதிர்கொள்றானுங்க. அமெரிக்காவுக்கும் இதுக்கு மேல வந்து பெருசா வந்து சப்போர்ட் பண்ணி இந்த போரை வெற்றி அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். 2 வருஷத்துல பண்ண முடியாத புதுசா எதையும் பண்ண போறது இல்ல. எதுவும் பண்ண வைக்கவும் முடியாது. முடிஞ்சிருந்ததுன்னா அது அப்பவே பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதனால இதுக்கு மேல வந்து ஒன்றும் மேஜிக்கான வெப்பன் கிடையாது, மேஜிக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இத வந்து இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை வீழ்த்துறதுக்கு போனாக்க மீண்டும் மீண்டும் அடி வாங்கிட்டு தான் வரணும். மீண்டும் மீண்டும் புது புது ஆபரேஷன்ஸை வந்து அவனுங்க பண்ணுமே தவிர அதை தவிர்த்து வந்து மிலிட்டரி ரீதியா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த கன்க்ளூஷன் வந்ததுனால ஏற்கனவே மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த நாடு வந்து தொடர்ந்து இயங்குறதுல மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளும்போது இந்த நாடு தொடர்ந்து நீடிக்கணும்னா இப்பதான் இப்பயாவது நிறுத்தி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டதா தெரியுது. ஸோ அப்படி வந்திருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அவனுங்க இது எல்லாத்தையும் வந்து இவ்வளவு நாள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெளியேற முடியும். இப்ப விட்டு கொடுத்துட்டு வெளியேறானுங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு, அவனுங்க தோத்தாங்கிறத ஒத்துக்கிட்டு வெளியேறிட்டானுங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்ல முடியாது. காசாவை பொறுத்தளவுல அவனுங்களால அந்த இதை வந்து அச்சீவ் பண்ண முடியல. மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியல. ஆஹ் அதை கடந்து வந்து வேற என்ன அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருக்கும். இதுல வந்து நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸை வந்து இந்த இந்த பிரச்சனையை மையமா வச்சு எதெல்லாம் எடுக்க முடியுங்கிறது தான் அவங்களுடைய கோலா இருக்கணும். அப்படி பார்க்குற வகையில அவனுங்க மிக முக்கியமா இந்த போரை பொறுத்தளவுல பண்ணது அவனுங்க இழந்த டிட்டரன்ஸை மீண்டும் கையில் எடுக்கணுங்கிறது தான். ஸோ டிட்டரன்ஸ் வந்து போயிடுச்சு. அக்டோபர் 7க்கு அப்புறம் டிட்டரன்ஸ் போயிடுச்சு. டிட்டரன்ஸ்னா தன்னுடைய அந்த பாதுகாப்பு அரண்ங்கிறது போயிடுச்சு. அந்த அரணை வந்து மீண்டும் உருவாக்கணும். அதற்கான பேஸ் இஸ்ரேலை பொறுத்தளவுல இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அரண்ங்கிறது அடுத்தவன்களை ஒரு அடிக்கு 100 அடி கொடுக்கறது தான் இஸ்ரேலினுடைய அந்த டிட்டரன்ஸ் பாலிசி. அது வந்து மோ த லேண்ட்ங்கிறது, மோ த கிராஸ்ங்கிறது, இது எல்லாமே வந்து நீ என்னை ஒரு அடி அடிச்சேன்னா உன்னை ஒட்டு மொத்தமா அடிச்சு கொல்லுவேன் அப்படிங்கிறது தான் அவனுங்களுடைய டிட்டரன்ஸ் பாலிசி. ஸோ அது வந்து புல்லிங் பண்றது, எல்லாரையும் வந்து கண்ணாபின்னான்னு முரட்டுத்தனமா அடிக்கிறது, யாரை வேணாலும் அடிக்கிறது, எப்ப வேணாலும் அடிக்கிறது, எங்க வேணாலும் அடிக்கிறது, இந்த மாதிரியான பாலிசி தான் வந்து அவங்களுடைய டிட்டரன்ஸ் பாலிசி. இல்லைன்னா அவனுங்களால இங்க இருக்க முடியாது. எப்பவுமே வந்து ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் போய் ஒரு பக்கம் ஆதிக்கம் பண்றான்னா அவன் ரொம்ப கொடூரமா இருந்தா மட்டும்தான் வந்து அவனுடைய ஆதிக்கத்தை வந்து தொடர்ந்து நிலைநிறுத்த முடியும். அவன் இலகுவா இருந்தான்னா அவனை அடிச்சு பூர்வகுடிகள் வந்து அடிச்சு விரட்டிடுவாங்க. ஸோ அந்த பாலிசியை தான் வந்து ஜைனிஸ்ட் என்டிட்டி இந்த பகுதியில வந்து தன்னுடைய டிஃபென்ஸ் பாலிசியா ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்படியான ஒரு டிட்டரன்ஸை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் உடைச்சிட்டாங்க அக்டோபர் 7ஆம் தேதி.
ஸோ அந்த டிட்டரன்ஸ் உடைஞ்சதுக்கு அப்புறம் அதை மீள் கட்டுமானம் பண்ணும் பணியில தான் வந்து இந்த போர் வந்து 2 வருஷம் நடந்தது. அது கிட்டத்தட்ட 1 இயர் வந்து அது மீள் கட்டுமானம் துளி அளவும் பண்ண முடியல. மீண்டும் மீண்டும் வந்து இழப்புகளை தான் சந்திச்சுது. டிட்டரன்ஸ் வந்து இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. 1 இயருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் அதை வந்து மீண்டும் தங்களுடைய ஃபேவரா வந்து மாத்த ஆரம்பிச்சானுங்க. அதனுடைய முதல் முயற்சியா தான் வந்து அவனுங்க 15 ஆண்டுகள் திட்டமிட்டு இருந்த அந்த பேஜர் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தினது. ஸோ அதனுடைய முதல் முயற்சி தான் வந்து பேஜர் குண்டுவெடிப்பு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஹெஸ்புல்லாவினுடைய லீடர்ஷிப்பை வந்து வீழ்த்தினது. அதனைத் தொடர்ந்து சிரியா வீழ்ந்தது. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டா அவனுங்களுக்கு இந்த போரை வந்து மீண்டும் தொடர்ந்து கொண்டு போகணுங்கிறதுல வந்து ஈடுபாடு வந்தது. ஸோ அந்த ஈடுபாட்டின் பேர்ல அதற்கு இந்த இந்த காட்டி கொடுக்கிற அரபு நாடுகள் எல்லாமே உதவி பண்ணிட்டு இருந்ததுனால அவனுங்க தொடர்ந்து வந்து அந்த இதை வந்து ஒரு மோட்டிவேஷனலா வந்து கம்ப்ளீட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா வந்து அவனுங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சதும் இது வந்து நம்ம சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து வந்து இந்த மொமெண்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த போரை வந்து தொடர்ந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சானுங்க. எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அப்படி போன இடத்துல தான் ஈரானுக்கு எதிரான, ஏன்னா அவங்களுடைய இழந்த டிட்டரன்ஸ வந்து மீள் கட்டுமானம் பண்ணணும்னா, ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில இருக்கிற த்ரெட்ட எல்லாத்தையும் அடிக்கணுங்கிறதுல அவனுங்க ஆர்வம் காட்டினானுங்க. அந்த இடத்துல ஈரான வந்து அடிச்சானுங்க. இது வந்து லாங் ஸ்டாண்டிங் பாலிசி. ஈரான அடிச்சா மட்டும் தான் அவனுங்களுடைய டிட்டரன்ஸ் வந்து மீள் கட்டுமானம் பண்ண முடியும். அவனுங்க பயப்படாம இந்த பகுதியில இருக்க முடியும். ஸோ அப்படியான இடத்துல அமெரிக்காவினுடைய ஹெஜோமனிய பாதுகாக்கிறதுக்கும் ஈரான வந்து வீழ்த்தணும். இப்படி 2 பேருக்குமே வந்து பாலிசி வந்து ஒரே பாலிசியா இருக்கிறதுனால, இந்த போர வந்து எல்லா திசைக்கும் வந்து அவனுங்க விரிவுபடுத்தினானுங்க. அப்படி விரிவுபடுத்தி போயிட்டு இருக்கிற இடத்துல ஈரான்ட்ட அடி வாங்கிட்டானுங்க. ஈரான்ட்ட வந்து அவனுங்களால தொடர்ந்து வந்து அடிச்சு வின் பண்ண முடிய சூழ்நிலை அன்னைக்கு இல்ல. அப்ப மீண்டும் வந்து வரணும். ஆனா அத எப்ப பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியுங்கிறதுல திட்டமிடல் வந்து போயிட்டு இருக்கு. அத வந்து நம்ம உறுதியா சொல்லலாம். எப்ப நடக்குங்கிறது நமக்கு தெரியல. அப்படியான இடத்துல காசாங்கிறது ஒரு குவாக்மயர்ங்கிறது அவனுங்களுக்கு தெரியுது. ஒரு பெரிய சதுப்பு நிலத்துல வந்து சிக்குன மாதிரி வந்து இன்னைக்கு சிக்கியிருக்கிறானுங்க காசாக்குள்ள. ஸோ காசாக்குள்ள இருந்து வெளியேறத தவிர அவனுங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா, படை வீரர்கள் உள்ளுக்கு போறதுக்கு பயப்படுறானுங்க. எல்லாம் பயங்கரமான தாக்குதலை எதிர்கொள்றானுங்க. அவனுங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நகரத்த பூரா அழிச்சாச்சு. வீடுகள பூரா அழிச்சாச்சு. டனல் நெட்வொர்க்கையும் ஒரு பக்கம் பூரா எங்கெங்கெல்லாம் வந்து அவனுங்க பிடிச்சு வச்சிருந்தானுங்களோ, அங்கெல்லாம் டனல் நெட்வொர்க்கையும் அழிச்சாச்சு. அப்படியும் வந்து அவனுங்க புது டனல் நெட்வொர்க்க கிரியேட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் மீண்டும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இது வந்து காட்டுப் பகுதி கிடையாது. வெறும் பாலைவன பகுதி. இந்த பாலைவன பகுதியில மீண்டும், மீண்டும் வந்து தாக்குதல் நடக்கும்போது, இதுக்கு மேல என்ன பண்றது? சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தாலும் மீண்டும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. நம்ம வீரர்கள் யாருமே வந்து எதிர்கொள்ற துணிச்சல் இல்லாதவனுங்களா இருக்கிறானுங்க. அடி வாங்குறானுங்க. இழப்புகள சந்திக்கிறானுங்க. தொடர்ந்து வந்து ரிசர்விஸ்ட் பணிக்கு வரமாட்டேங்கிறானுங்க. போறவன் திரும்பி வர்றதில்ல. பற்றாக்குறை இருக்கு. படை பற்றாக்குறை இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து பயங்கரமா பணம் குடுத்து கொண்டுட்டு வந்து மெர்சனரி ஃபோர்ஸ வந்து இறக்கியிருக்கிறானுங்க. அவிங்களையும் வந்து உயிரிழப்புகள தான் சந்திக்கிறாங்களே தவிர, அவிங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப ரெசிஸ்டன்ஸ எதுவுமே பண்ண முடியல உள்ளுக்குள்ள. இந்த குவாக்மயருக்குள்ள திரும்ப திரும்ப போறதுனால, உலகம் முழுக்க பிரச்சனை வந்து என்னன்னா, ஐசோலேட் பண்ணப்படுது. ஆ ட்ரேட் உறவுகள் பாதிக்கப்படுது. இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்ல இருந்து உங்களுக்கு எ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஷேரிங்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. ஏன்னா பல்வேறு அ யுனிவர்சிட்டீஸ் வந்து இஸ்ரேல் கூட வச்சிருந்த டை அப்ப வந்து கட் பண்ணறானுங்க. அதேபோல அகாடமிக் ரிலேஷன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து கட் ஆகுது. நாலேட்ஜ் ஷேரிங் வந்து நடக்கிறது இனிமே ஃபியூச்சர்ல நடக்குமாங்கிறது கேள்விக்கு வருது. ஸோ அதேபோல பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பாதிப்ப சந்திச்சிருக்கு. தொடர்ந்து வந்து தொழில் நடக்குமா? அ வெளிநாட்டு மூலதனம் வந்து வருமாங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பிளாக்கேடு யமன் அன்சார் இப்ப நடத்தின பிளாக்கேடுல மிகப்பெரிய சிக்கலை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கானுங்க. இப்படி எல்லா தரப்புலயும் அடி வாங்குறானுங்க. மக்கள் மத்தியில இருந்த ஆதரவு போயிட்டு இருக்கு. அமெரிக்காக்குள்ள ஆதரவு போகுது. அமெரிக்கா வந்து அடுத்த தலைமுறை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு குடுக்குமாங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. 2 கட்சியிலயுமே. ஏன்னா 35 வயசுக்கு கீழ இருக்கிற நபர்கள் எல்லாமே ஒரு 70% பேர் வந்து இஸ்ரேல வந்து எதிர்க்கிறானுங்க.
அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அதே போல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுக்க வந்து போராட்டங்கள் தீவிரமடையுது. போராட்டங்கள் தீவிரமடைஞ்சு ஒரு ரெவல்யூஷனரி பாயிண்ட்டுக்கு வந்து போற மாரியான சூழ்நிலை உருவாகுது. அப்படியே உருவானுச்சுன்னாக்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எலைட் செக்ஷன் எல்லாமே வந்து ரெவல்யூஷன்ல வீழ்ந்து போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டம் மேற்குலகம் முழுக்க வந்து உருவாயிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள வந்து இந்த குவாக்மயர் வந்து உருவாக்கி குடுத்திருக்கு காசாக்குள்ள போனது. இந்த காசா போர் வந்து தொடர்ந்து நடந்ததுன்னா, இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு, அதனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு அவனுங்களுக்கு விளக்கமாயிருக்கணும். அப்பதான் இந்த போர வந்து அவனுங்க கம்ப்ளீட்டா நிறுத்தணும் முழு மனசோட. அப்படி இல்லன்னா, இந்த போர வந்து வேற வகையில வேற ஒரு திட்டத்தோட வந்து இத நிறுத்தியிருக்கணும். சோ இதுதான் இப்ப நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப இத நிறுத்திட்டு அடுத்து வேற எங்கேயாவது போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படியான இடத்துல வந்து ஈரான நோக்கிய நகர்வுகள் வந்து தீவிரமா நடக்குது. அதுதான் நம்ம வந்து கடந்த பல நாட்களா பேசிட்டு இருக்கோம். ஈரான நோக்கிய நகர்வுகள் வந்து ரொம்ப தீவிரமா நடக்குது. இந்த முறை வந்து நேரடி அமெரிக்காவ போருக்கு கொண்டு வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கிறதா தான் கருதப்படுது. அதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து இடம்பெறுது. அப்ப இஸ்ரேல வந்து இந்த குவாக்மயர்ல இருந்து வெளியேத்திட்டு, ஈரான் கூட நடக்கிற சண்டையில இணைச்சுக்கிட்டு, அமெரிக்கா, இஸ்ரேல் 2ம் சேர்ந்து இந்த தாக்குதலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம். அதேபோல இந்த காசா பிரச்சனைய வந்து தீர்வு கொண்டு வந்தா மட்டும் தான், இந்த பகுதியில இருக்கக்கூடிய தன்னுடைய அலைஸ வந்து மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கொண்டு வராத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு, அதே நேரத்துல தனக்கு உதவியாவும் கொண்டு வர முடியும். அப்படிங்கிற இடத்த நோக்கி அவனுங்க ஸ்ட்ராட்டஜிய வந்து மாத்தியிருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு வகையில இவனுங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு, இவனுங்க இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, இந்த காசா சீஸ்ஃபயர்ங்கிறது ரொம்ப அவசியமானதா இருக்கு. இதே சமகாலத்துல ட்ரம்ப் வந்து இப்ப மிட் டெர்ம் எலக்ஷன வந்து ஃபேஸ் பண்ண போறாரு வர்ற வருஷம். இப்ப இந்த மிட் டெர்ம் எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய இழந்து போன ஆதரவுகள மீண்டும் எடுக்கணும். குறிப்பா சொன்னா அந்த மேகா பேஸ்ங்கிறது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ங்கிற ட்ரம்புக்கு ஆதரவான வலதுசாரி குழுக்கள் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரா திரும்பி நிக்கிறாய்ங்க. அதுலயும் குறிப்பா வந்து சார்லி கிர்க்ங்கிறவன் வந்து அசாசினேட் பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மாகா சப்போர்ட்டர்ஸ் வந்து பிலீவ் பண்றானுங்க. அது பெரிய அளவுக்கு பிரச்சாரங்களா முன்னெடுக்கப்படுது. அதனால வந்து ட்ரம்புக்கு ஆதரவு போயிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து இஸ்ரேலால கட்டுப்படுத்தப்படுறாங்கிற ஒரு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நம்பிக்கை வந்து அமெரிக்கன் பப்ளிக் மத்தியில உருவாகியிருக்கு. குறிப்பா மேகா பேஸ்க்கு மத்தியில உருவாகியிருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய டேமேஜ வந்து உருவாக்குது. எலக்ஷன் அதாவது இந்த மிட் டெர்ம் எலக்ஷன்ல பெரிய சிக்கல வந்து ட்ரம்புக்கு உருவாக்கும். அப்படி ஒரு வேளை இந்த மிட் டெர்ம்ல வந்து ட்ரம்பினுடைய பார்ட்டி வந்து வின் பண்ண முடியலன்னா, அ இம்பீச்மென்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரம்பினுடைய பதவி காலம் தூக்கி எறியப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ட்ரம்ப் அதிபர் பொறுப்புல இருந்து. ஏன்னா ட்ரம்ப் பண்றதெல்லாம் உள்நாட்டுக்குள்ள பண்ற இந்த மிலிட்டரி இன்டர்வென்ஷன்ஸ் பூரா பண்றது எல்லாமே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது, அரசியலமைப்புக்கு. ஸோ அரசியலமைப்புக்கு விரோதமான எல்லா வேலைகளையும் வந்து ட்ரம்ப் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமா அந்த ஆள வந்து இம்பீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய மெம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, அத வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியுது. மிட் டெர்ம் எலக்ஷன்ஸ் வந்ததுனாக்கா, அது வந்து மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட மெம்பர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இம்பீச் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ஸோ இப்ப இப்படி பல்வேறு விஷயங்கள் ட்ரம்பினுடைய ஆட்சிங்கிறது அங்க பெரிய சிக்கல்ல இருக்கு. அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்குனது இந்த காசா போர் தான். நெத்தன்யாகுவும், இஸ்ரேலும் தான் அதுக்கு காரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் மேற்கத்திய நாடுகளினுடைய அரசியல் நிலையற்ற தன்மையில அது ரெவல்யூஷனரி பாத்த நோக்கி நகர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதையும் தனிச்சாகணும். தன்னை வந்து பாதுகாத்துக்கணும். இஸ்ரேல வந்து இந்த பகுதியில பாதுகாத்துக்கணும்னா, இந்த குவாக்மயர்ல இருந்து வெளியில போய் ஆகணும். ஏன்னா, இவனுங்க ஏகப்பட்ட சிக்கல்கள வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கானுங்க. இவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து இவனுங்களுக்கு ஸ்டாப் பண்றதுக்கான ரீசன்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவனுங்கள நிறுத்தி இருக்கணும். அப்படி இல்லன்னா சினிக்கலா எவ்வளவு பிரச்சனை வந்ததுனாலும் பரவால்ல, நம்ம பணியில வந்து நம்ம தொடர்ந்து ஈடுபடணும் அப்படிங்கிற இடத்துல, இவனுங்க வேற பெரிய திட்டத்தோட தான் வந்து இந்த போர வந்து நிறுத்தியிருக்கணும். இதுல இவனுங்க எந்த திட்டத்துல நிறுத்தியிருந்தாலும், இதுல அல்டிமேட்டா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்டிமேட்டா நடந்த விஷயம் என்னன்னா,
ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை இவனுங்களால எதிர்கொண்டு வீழ்த்த முடியல அப்படிங்கிறது மட்டும்தான் தெளிவு. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இவனுங்களை கம்ப்ளீட்டா தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். மக்கள் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இனிமேலாம் வந்து வர்ற தகவல்கள் தான் வந்து உறுதியா தெரியும் எத்தனை மக்கள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து ஒரு 5 லட்சம் பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காசா மக்கள். ஸோ குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு 5 லட்சம் பேரை வந்து இனப்படுகொலை பண்ணியிருக்கிறானுங்க. அதுதான் இவனுங்க பண்ண அச்சீவ்மெண்ட். மிலிட்டரி ரீதியா எந்த வெற்றியும் பெற முடியல. ஸ்ட்ராட்டஜிக்கா எந்த வெற்றியும் பெற முடியல. இவனுங்களுடைய எதிர்காலம் கேள்விக்கு வந்துருச்சு. ஸ்ட்ராட்டஜிக்கான வெற்றிங்கிறது எதுவுமே கிடைக்கல. இவனுங்களால டிட்டரன்ஸை மீள் உருவாக்கம் பண்ண முடியல. ஏன்னா சின்ன ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஓப்பன் ஏர் பிரிசன்ல இருந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளே இவனுங்களால எதிர்கொள்ள முடியலன்னா நல்ல வலுவா இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, அதே போல யமன் அன்சாருல்லா, அதே போல ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ், ஈரான் கூட இவனுங்களால ஒரு அணியும் பிடுங்க முடியாது. ஏன்னா இவனுங்க கூடயே வந்து இவனுங்களால வெற்றி அடைய முடியலன்னா வேற எங்கேயும் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக்கான தோல்வி. டிட்டரன்ஸை மீண்டும் உருவாக்க முடியல. அந்த டிட்டரன்ஸ் உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது ஒரு இனப்படுகொலைய கூச்சம் இல்லாம பண்ணியிருக்கிறானுங்க. அதுக்கு மேற்கத்திய தரப்புகள் முழுக்க உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்ப இவனுங்க டிட்டரன்ஸா வந்து இன்னைக்கு வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. இது பேக் ஃபயர் ஆகி பெரிய பிரச்சனைகளா அவனுங்களுக்கு உருவாகிருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா. ஸோ இந்த இந்த டிட்டரன்ஸ் உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது வெறும் பழிவாங்கும் நடவடிக்கையா மட்டும்தான் நடந்திருக்கே தவிர அதை தவிர்த்து இவனுங்களுக்கு எந்த பெனிஃபிட்டையும் உருவாக்கி கொடுக்கல. இது பத்தி ட்ரம்ப் பேசும்போது ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி கொஞ்சம் நீட்டா பேக் ஸ்டோரி சொல்ல வேண்டியிருக்கு. ஹமாஸ் இஸ் அ வெரி குட் நெகோசியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு நமக்கு தெரியும். அதனால நெகோசியேஷன்ல எவ்வளவு ஒரு இதான ஆளா இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் மேல அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அவரே வாய் திறந்து சொல்றாரு, ஹமாஸ் வந்து ரொம்ப அழகா வந்து ரொம்ப திறமையா வந்து நெகோசியேட் பண்ணாங்க அப்படின்னு. அவங்க வந்து அந்த ரூம்ல உட்கார்ந்து நெகோசியேட் பண்றதுக்கு பின்னாடி உரமா இருந்தது களத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த போர் நிறுத்தம் வந்தப்போ ஒரு 2-3 விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல வந்து நம்ம இப்போ போர் தொடங்கி நம்ம ஒரு 20-21 நாள் தான் முதல் வீடியோ போட்டோம் நம்ம. அதுக்கு நடுவுல வந்து எனக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்துச்சு பல நேரத்துல எனக்கு நம்பிக்கை நானே இழந்தேன். உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல தோணும் இது நடக்காது அப்படின்னு நீங்க அப்பப்ப சொல்லுவீங்க. எனக்கே நம்பிக்கையெல்லாம் பல தடவை போயிருக்கு. அதான் உண்மை. அதுல வந்து ஒரு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ வீரர் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. அதாவது அந்த அலஸ்கா ஃபிளட்ஸ் தொடங்கி ஒரு 10வது நாள். என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹமாஸ ஜெயிக்கிறது வந்து நடக்கவே நடக்காத காரியம். நான் களத்துல இருந்திருக்கேன். 2014 போர்ல நான் களத்துல இருந்திருக்கேன். அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன். அவங்கள ஜெயிக்கிறதுன்றது நடக்காத காரியம். இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. உள்ள போறேன்னு சொல்லி அப்படின்னு அவர் சொல்றாரு. இது முதல். அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு ஒரு 6 மாசம் 10 மாசம் இருக்கணும் வைங்களேன். அ ஒரு அந்த 1 வருஷம் முடியல அந்த போர் தொடங்கி. அப்போ வந்து ஒரு தகவல் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல வருது. என்ன வருது அப்படின்னா, ம் எய்யா சின்னர் கூட நல்ல பழக்கமா இருந்த ஒரு சிறை அதிகாரி. அவர் வந்து 2012 வரைக்கும் சிறையில இருந்தாரு. அப்ப இருந்த ஒரு சிறை அதிகாரி வந்து எஹியா சின்வர்ட்ட நல்லா பேசுவாராம். எஹியா சின்வர் நல்ல ஹீப்ரு பேசக்கூடிய ஒரு நபர். அப்ப அவர் பேசும்போது ஒரு இதே போல ஒரு இது நடந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் கொலை செய்யப்பட்டுருக்காங்க காசால. அப்போ அவரு கேட்கிறாராம், "எதுக்குய்யா அப்படி தேவையில்லாம நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சத்தம் போடாம எங்க கூட இணக்கமா போயிரலாம்ல? நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்க்கலாம். நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய பார்ப்போம். இணக்கமா போயிட்டீங்கன்னா இருந்துரலாம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட பாருங்க 100 பேரு கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு அந்த அதிகாரி வந்து எஹியா சின்வர்ட்ட பேசுறாரு. அப்ப அவரு எஹியா சின்வர் சொன்னாராம், "100 பேர் இல்ல. 100,000 பேர் உயிர குடுக்கவும் தயாரா இருக்கிறோம். போகட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போகட்டும். எங்களுக்கு தேவை விடுதலை." அப்படின்னு ஜெயிலுக்குள்ள இருந்தப்போ அவர் சொல்றாரு. 2012க்கு முன்னாடி. இந்த தகவல நான் வந்து இதுவரைக்கும் சொல்லவே இல்ல வெளியில. ஏன்னா அது ஒரு நெகட்டிவா தான் பார்க்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல. ஆ நீங்க இத பத்தியெல்லாம் எஹியா சின்வரு அந்த சிறைச்சாலைய பத்தி பேசும்போது எங்க இத சொல்லிருவீங்களோன்னு நான் அப்பப்போ பயந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா தோழர்கள் கேட்கும்போது தவறா நெனச்சிடக்கூடாது. இத்தன பேர சாக விட்டுட்டு எப்படி ஒரு விடுதலை இயக்க தலைவர் வந்து இதா பண்ண முடியும்? விடுதலைய எதிர்பார்க்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும். இது வந்து ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் இப்ப அப்படியே இங்க வருவோம். ஸ்காட் ரிட்டர் இல்ல கிட்ட இதுல ஒரு இல்ல
இல்ல, இல்ல. இது வந்து சிறை அதிகாரி சொன்னது, இஸ்ரேல் சிறை அதிகாரி சொன்னதா நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆ இதே இது வந்து இஸ்ரேல்ல இருந்து வந்த தகவல் தான். யஹ்யா சின்வர் வந்து இஸ்ரேல் சிறை அதிகாரிகள்ட்ட ரொம்ப, ரொம்ப ஒரு ஒரு சாமானிய மனிதனா வந்து பழகியிருக்கிறாரு. ம். அது அது வந்து எப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து டிசீட் பண்ணியிருக்கிறாரு. இஸ்ரேல் சிறை அதிகாரிகள. தான் வந்து ம். விடுதலை உணர்வுகள் எல்லாத்தையும் விட்டுட்ட மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு யஹ்யா சின்வர். முழுக்க, முழுக்க அவருடைய காலகட்டம் முழுக்க சிறைவாசம் முழுக்க அப்படிதான் இருந்திருக்கிறாரு. ஓகே. ஒரு பயங்கரமான பிராக்மேட்டிக்கான ஃபிகரா தான் வந்து அவரு பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் வந்து அவர வந்து விட்டுட்டானுங்க. ஏன்னா, அவர வந்து புடிச்சு வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் வச்சிருந்தானுங்க. தொடர்ந்து வந்து அவர உள்ளுக்கு வச்சிருக்கணும்னு வச்சிருந்தானுங்க. அவர வெளியில கொண்டு வரதுக்கான அந்த முயற்சிங்கிறது வெற்றி அடைஞ்சதனுடைய பிரதான காரணம் என்னன்னா, அவனுங்கள்ட்ட பேசும்போது, தான் வந்து அந்த விடுதலை உணர்வ கம்ப்ளீட்டா விட்டுட்ட மாதிரியும், இதுக்கு மேல வந்து ஆக்சுவலா இந்த பிரச்சனைய வந்து பேசி தீர்க்கிறது தான் சரி. இது வந்து போர் நடத்திலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் வந்து யஹ்யா சின்வர் அங்க பேசிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு புரபகேண்டா வார் தான். இது வந்து பேசுறது வந்து புரபகேண்டா வார் தான். யஹ்யா சின்வர் வந்து எத்தன லட்சம் பேர் செத்தாலும் பரவால்ல. ஆனா விடுதலை தான் வேணும்னு சொன்னதெல்லாம் புரபகேண்டா வார். ஏன்னா, ஓகே. அ இது வந்து இது வந்து மக்களினுடைய மனநிலை தான். இத வந்து ஐ திங்க் வந்து 2000 1924லயே என்னமோ பேசின பாலஸ்தீன எழுத்தாளர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு. யாரு கூட வந்து நீங்க நெகோஷியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க இஸ்ரேல் கூட பேசி 2000 ஐ திங்க் வந்து 1948க்கு பின்னாடி தான் நெனைக்கிறேன். இஸ்ரேல் உருவானதுக்கு அப்புறம் அவரு பேசும்போது, ஒரு மேற்கத்திய நாட்டினுடைய செய்தியாளர்ட்ட பேசும்போது அவர் சொல்றாரு. நீங்க வந்து யார்ட்ட வந்து பேசணுன்றீங்க? நீங்க வந்து பேசி சமாதானமா இருக்கலாமேன்னு சொல்லி அந்த செய்தியாளர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "யார்ட்ட வந்து நீங்க பேசணும்னு சொல்றீங்க? யார்ட்ட நெகோஷியேட் பண்ணணும்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் கேட்கிறாரு. "இல்ல இஸ்ரேல் கூட தான்" அப்படின்னு. இஸ்ரேல்ட்ட வந்து பேசுறதுங்கிறது, ஒரு ஆக்குபையர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது, அது என்ன மாதிரியான உரையாடல்னா, கழுத்துக்கும் கத்திக்குமான உரையாடல் அப்படின்றாரு. "கத்திக்கிட்ட போய் எப்படி கழுத்து வந்து பேரம் பேச முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே மாதிரி நீங்க வந்து இல்ல இருந்தாலுமே வந்து நீங்க பேசி தானே ஆகணும். ஒருவேள வந்து அவங்க கன் எல்லாம் இல்லாம வந்து பேசுனாங்கன்னா, நீங்க பேசி தானே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு காலனைசர் கூட வந்து காலனைடு பீப்பிள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சக்சஸ் பண்ணதா வரலாறு கிடையாது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது அப்படின்றாரு. இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய மக்கள பாதுகாக்கணுங்கிற இடத்துல ஒரு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு சுமூக உறவு உருவாக்கணும். 2 பக்கத்துலயும் வந்து உயிரிழப்புகள தவிர்த்துக்கலாமே பேச்சுவார்த்தையின் மூலமா, அப்படின்னு சொல்றம்போது, அவர் சொல்றாரு, "ஏன் வந்து அத தவிர்த்துக்கணும்?" அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் வந்து கேட்கிறாரு, பாலஸ்தீன எழுத்தாளர். "ஏன் இல்ல உயிரிழப்புகள் அட்லீஸ்ட் குறைக்கலாம்ல. மக்கள் வந்து வாழலாம்ல. நீங்க சாகறத வந்து தவிர்த்துக்க முடியும்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "ஏன் வந்து சாகறத தவிர்த்துக்கணும்?" அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்ட்ட கேட்கிறாரு. இல்ல இது வந்து இயல்பான விஷயம் தானே. உயிரிழப்புகள தவிர்க்கிறது வந்து இயல்பான விஷயம் தானே அப்படின்னு. இல்ல சில பேருக்கு வந்து உயிருங்கிறது முக்கியமானது. உங்களுக்கு வந்து உயிர் முக்கியமானதா இருக்கு. எங்களுக்கு உயிர் வாழும்போது டிக்னிட்டியோட வாழணும். சுயமரியாதையோட வாழணும். அதை விட உயிர் பெருசு இல்லன்னு நாங்க நினைக்கிறோம். இது எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய நிலைப்பாடு உயிர் இருந்தா போதும்ன்னு நினைக்கிறது. ஸோ அதனால இது 2க்குமே வேறுபாடு இருக்கு. எது உயர்ந்ததுங்கிறத சிந்திக்கிறதுல 2 பேருக்கும் வேறுபாடு இருக்கு. 2 பேருக்கும் கலாச்சார வேறுபாடு இருக்கு. ஸோ, அதனால எங்களுக்கு சாவ விட சுயமரியாதை முக்கியம் அப்டிங்கிறாரு. ஸோ, இதுதான் வந்து அந்த மக்களினுடைய மனநிலையா இருந்திருக்கு. அதனால தான் 100 ஆண்டுகள் வந்து இந்த ஆக்குபையிங் ஃபோர்ஸ் கூட சண்ட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் வந்து அவங்களால சமாதானமா போக முடியலன்னா, என்னுடைய நிலத்த விட்டு குடுத்துட்டு, என்னுடைய டிக்னிட்டிய விட்டு குடுத்துட்டு, உன்ட்ட சரண்டர் ஆயி தான் வந்து நான் அமைதிய வாங்கணும் அப்டின்னா, எனக்கு அந்த அமைதி தேவையில்ல. என்னுடைய உயிர் போனாலும் பரவால்ல. நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் 100 ஆண்டுகளா நடக்குது. இது ஒரு அமைப்பு, 2 அமைப்பு நடத்துற போராட்டம் கிடையாது. ஒரு அமைப்பு, 2 அமைப்பு நடத்தல இந்த இந்த மக்கள பொறுத்தளவுல.
தொடர்ந்து காலாகாலமா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அமைப்பு இந்த போராட்டத்த தொடர்ந்து நடத்திக்கிட்டே போகுது. அப்ப மக்கள்ட்ட இருந்து அந்த எண்ணப்பாடுங்கிறது போகவே இல்ல. அதனுடைய வெளிப்பாடு தான் லட்சம் பேர் போனாலும் பரவால்ல. ஆனா நான் வந்து என்னுடைய டிக்னிட்டிய விட்டு குடுக்க மாட்டேங்கிறது. இப்ப இந்த வரலாறு தான் வந்து இமாம் ஹுசைனுடைய வரலாறு. ஸோ அதனால இந்த கலாச்சாரத்துக்கூடிய தொடர்புடைய விஷயமா தான் இருக்கு. இந்த இந்த வீரமரணம்ங்கிறது டிக்னிட்டிய வந்து விட்டு குடுத்துட்டு, நான் உயிர் வாழ்றத விட வீரமரணம் அடையறது மேல் அப்படின்னு சொல்றது, அவங்களுடைய கலாச்சாரத்திலே பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வரலாறுல பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இத வந்து மாத்தவே முடியாது. ஆனாலும், இத இவங்க சொல்ற இடத்துல, யஹ்யா சின்வர் வந்து அங்க நடந்துகிட்ட விஷயங்கள்ல 2 கான்ட்ரடிக்டரி ரிப்போர்ட் இஸ்ரேல்ல இருந்து வருது. அதுல 1 வந்து நீங்க சொன்ன இந்த தகவல். இன்னொன்னு அவர் கம்ப்ளீட்டா டிசீட் பண்ணாரு. யஹ்யா சின்வர் ஒரு நல்லவரா தான் நாங்க பார்த்தோம். யஹ்யா சின்வர் அந்த கம்ப்ளீட் ரெவல்யூஷனரி பாத்ல இருந்து விலகிட்டதா தான் எங்கள்ட்ட காமிச்சுக்கிட்டாரு. அப்படிங்கிறது தான் இன்னொரு தகவல். ஸோ அதனால அதுல எது உண்மை என்னன்னு தெரியல. 2மே புரொபகண்டாவுக்கான தகவலா இருக்கலாம். ஓகே. நான் அத சொல்ல வந்ததுக்கான காரணம் நான் முழுசா முடிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ. அதே போல இன்னும் ஒண்ணு சேர்த்து சொல்லிடுறேன் இதுல. 2012ல எஹியா சின்வர் வெளிய வரும்போது, யாருக்காக இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்க ஹமாஸ் கேட்டுக்கிட்டு இருக்க அ மர்வான் பர்கூத்திய கொண்டு வரணுங்கிறது தான் அப்ப அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. அப்பலேருந்து ஒவ்வொரு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போதும், அ அவங்க வைக்கிற முதல் பேர் வந்து மர்வான் பர்கூத்தி. அது இப்பவும் வந்து விடுவோம் விடமாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. 2 பேரு மர்வான் பர்கூத்தி, இன்னொன்னு வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர். 2 பேரையும் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தகவல். இப்ப நான் இத சொல்ல வந்ததுல, முதல் பார்ட் வந்து அந்த போர் தொடங்குன 10 நாள்ல அந்த இஸ்ரேலிய வீரர் சொன்னது. அதுக்கப்புறம் அ அந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல நான் படிச்சது. அந்த 10வது மாசத்துல ஒரு 8வது மாசத்துல வந்த எய்யாசேனர் சொன்னதா வெளியில இருந்து சொன்னது. அப்புறம் நீங்க சொன்ன தகவல். இதுல வந்து இப்ப கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி அ ஒரு 2 பேர் வந்து இவர பேட்டி எடுக்குறாங்க. ஸ்காட் ரிட்டர. ஸ்காட் ரிட்டர் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்க சொன்னீங்க ஹெஸ்புல்லா பெரிய அமைப்பு, அது பெரிய அமைப்பு, இது பெரிய அமைப்புன்னீங்க. என்ன இத்தன பேர சாவ விட்டுட்டீங்க? அ நீங்க நீ உங்களுக்கு தெரியாதா? நீங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸா இருந்த பெர்சன் தானே. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பார்த்த பெர்சன் தானே. அ இப்படி எத்தன பேர் செத்துட்டு இருக்காங்க. ஒரு இனப்படுகொலைன்னு ஐநாவே சொல்லிருச்சு. என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம் இதனால? ஒரு லாபமும் கிடையாதுல்லன்னு கேட்கறாங்க ஸ்காட் ரிட்டர்ட்ட. ஸ்காட் ரிட்டர் வந்து அதுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல மிக முக்கிய தலைவர்களா இருந்த ஹிஸ்புல்லாவின் தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால வந்து ஹிஸ்புல்லா இப்ப சோட போயிருச்சா? சுத்தமா அழிஞ்சிருச்சு ஹிஸ்புல்லா. அவர் இறந்த பிறகு நடந்துச்சுல்ல அவ்வளோ பெரிய சண்டை. அந்த சண்டையில தாங்க முடியாம தான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இஸ்மாயில் ஹனிய தொடங்கி எஹியா சின்வர் வரைக்கும் இறந்தாங்கல்ல. இத்தன பேரு இறந்த பிறகும் அந்த நின்னுச்சா அந்த போரு? நிக்கல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் போராடுறாங்க. எஹியா சின்வர் இந்த அல்லஸ் காஃப்லட்ஸ் தொடங்குன அன்னைக்கு எஹியா சின்வர் சொன்ன வார்த்தைய நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, எஹியா சின்வர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த இந்த ஆக்கிரமிப்பாளன உலகம் பூரா நாங்க வந்து அம்பலப்படுத்துவோம். இந்த போர் வந்து இவங்கள அம்பலப்படுத்துறதுக்கான போர். எங்களுடைய உரிமைய உலகம் பேச வைக்கிறதுக்கான போர் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எத்தன நாடுகள் வந்து இஸ்ரேல் கூட கொஞ்சி குலாவ தயாரா இருக்கு? எத்தன நாட்டு மக்கள் வந்து இஸ்ரேலியர்கள வரவேற்க தயாரா இருக்காங்க? அன்னைக்கு எஹியா சின்வர் சொன்னது அன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. எனக்கு அப்போ அவரு சொன்ன பிறகு திருப்பி நான் ரீகால் பண்றேன். எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையும் ரீகால் பண்றேன். எத்தன நாடுகள் இதுலேருந்து பிரிஞ்சுது? எத்தன நாடுகள்ல இவங்க பகையா மாறிருக்காங்க? எத்தன நாட்டுடைய மக்கள் வந்து இன்னைக்கு இஸ்ரேலியர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் பார்க்கிறேன். ஸோ இந்த இத வந்து எப்படின்னா, திரும்பவும் நான் வந்து ஒரு பழைய இதுக்கு தான் போறேன். ஒரு பிபிசில நடந்த ஒரு பேட்டியில, ஒரு விவாதத்துல ஒருத்தர் சொல்றாரு. நீங்க உலகமே சேர்ந்து அமைதியின் வச்சு அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தி பாலஸ்தீனுக்கு நீங்க விடுதலை வாங்கி குடுத்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஹமாஸ் வந்திருக்க வேண்டிய தேவையில்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அத உலகத்தினோட மையமான பிரச்சனையா நடத்தியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஹமாஸ் வந்து இது உலகத்தோட மைய பிரச்சனையா நடத்த வேண்டிய தேவை இருந்திருக்காது. அவன் அடிச்சான், அதனால தான் இன்னைக்கு வந்து இது உலகத்தோட மைய பிரச்சனையா வந்திருக்கு. அதனால நீங்க வந்து ஹமாஸ என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் இந்த இடத்துல திரும்ப எதுக்காக இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, ஹியாசினுடைய விஸ்டமா தான் நான் பார்க்கிறேன். அவர் ராணுவ பெர்சனா ஒரு இதா பார்க்கிறதெல்லாம் வேற விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு லாங் விஷுவல் இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த இடத்த அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்.
அவங்களுடைய இதை ஒரு இம்மி கூட விட்டு கொடுக்காம தான் இன்னைக்கு வந்து நெகோசியேட்டர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நெகோசியேட்டரா இருக்கக்கூடிய ஹமாஸ் டீமும் அதை பண்ணுது அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்குதான் இவ்வளவு டீட்டெயில் சொல்லணும் தான் நான் சொல்ல வந்தேன். உண்மைதான் உண்மைதான். ஏன்னா இப்ப என்னன்னா ஏதாவது நெகோசியேஷன்ல பேரம் பேசுறதுங்கிறது ஒரு தரப்பு வந்து பிரின்சிபலா பேசுது. இப்ப என்னன்னா இப்போ பாதிக்கப்படுற தரப்புக்கு விடுதலை வேணும், பாதிப்பை உண்டாக்குறவனுக்கு டாமினன்ஸ் வேணும், ஆதிக்கம் வேணும். இப்ப ரெண்டு பேத்துக்குமான ஆஹ், தேவைகள் வந்து வெவ்வேறு. இப்போ எனக்கு வந்து விடுதலை வேணும்னா நான் வந்து இந்த விடுதலையை விட்டு கொடுத்துட்டு நான் வேற ஏதாவது பேரம் பேச முடியுமா? பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனுக்கு டாமினன்ஸை விட்டு கொடுத்துட்டு கூட எனக்கு விடுதலை கொடுக்காம பேரம் பேச முடியும். சரி, ஓகே, நான் என்னுடைய டாமினன்ஸ்ல கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனால பேரம் பேச முடியும். ஆனா என்னுடைய தரப்புல நான் கொஞ்சோண்டு வந்து விடுதலை விட்டு கொடுத்துட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த வேறுபாடு இருக்கு. அதனால பிரின்சிபல் பொசிஷன்ல நின்று பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. 100 ஆண்டுகள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. 100 ஆண்டுகள் நடத்தின போராட்டத்தை ஒரு அமைப்பு ஒரு பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து காவு கொடுத்துருச்சுன்னா அது வந்து கடைசி வரைக்கும் மிகப்பெரிய இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமா மாறிடும். ஸோ அதுதான் நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 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 ஆசுவாசப்படுத்துறதுக்கு, மக்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு இந்த இந்த டீலை வந்து ஒத்துக்கிட்டு இவங்க போயிட்டாங்கன்னா இது சரண்டர் டீலு. இது மிகப்பெரிய துரோகம், மக்களுக்கு இழைக்கிற மிகப்பெரிய துரோகங்கிறத போன முறைக்கு முந்தின முறை பேசும்போது நம்ம பேசியிருந்தோம். So அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஆனா அது எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கல. அந்த கொடுத்த கண்டிஷன்ஸ் எதையுமே வந்து ஏத்துக்கல. ஏன்னா 100 ஆண்டுகள் மக்கள் வந்து பல அமைப்புகள், பல நபர்கள் வந்து எடுத்து பல உயிரிழப்புகளை தியாகங்களை பண்ணி ஒரு போராட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இவங்க கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. இவங்க கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டம் இவங்களுடைய தவறுனால முடிச்சு வச்சப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். இதை விட மிகப்பெரிய துரோகம் வந்து வேற எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அதை பண்ணவே முடியாது. ஏன்னா இது 100 ஆண்டு பல தலைமுறைக்கான போராட்டம். பல தலைமுறைகள் பண்ண போராட்டத்தை தான் இவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. இவங்க ஒன்றும் ஆரம்பிக்கல இந்த போராட்டத்தை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இடையில வர்ற ஒருத்தர் வந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து ஒட்டுமொத்தமா முடிச்சுட்டு தற்காலிகமா வந்து ஒரு ரிலீஃப்காக வந்து முடிச்சுட்டு போனாங்கன்னா அது பெரிய துரோகமா தான் மாறிடும். அதுதான் அவங்க போகாததுக்கான காரணம். ஏன்னா இதை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. 5 தலைமுறைக்கு மேல நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம். இது எப்படி நீங்க விட்டு கொடுத்துருவீங்க அவ்வளவு சாதாரணமா? ஓகே, இது இந்த 2-3 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து தான் கவனிக்க முடியும். ஏன்னா நிறைய இந்த பக்கத்துல இருந்து இவங்க ஸ்கை நியூஸ்க்கு கொடுத்த பேட்டியில ஹமாஸ் தெளிவா சொல்றாங்க, எங்களையெல்லாம் வந்து ஆஹ், ஆயுதத்தை டிசாமன் பண்ணணும்னு சொல்றதுக்கெல்லாம் உங்க யாருக்கும் முதல்ல தகுதி கிடையாது அப்படின்ட்டாங்க. நோபடி ஹேவ் ரைட்ஸ் டு ஆஸ்கஸ் டு டிசாம். வேணும்னா நீங்க வந்து எல்லாம் கிளம்பி போய் எங்களை யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அவங்கள போய் கேட்டு அவங்க தான் வந்து கெமிக்கல் வெப்பன் வச்சிருக்காங்க, நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க, அதையெல்லாம் முதல்ல அவங்க வேணா டிசாம் பண்ண சொல்லுங்க, நாங்களாம் பண்ண மாட்டோம். பாலஸ்தீன் நாட்டுக்கிட்ட நாங்கள் கொடுப்போம், அப்பதான் கொடுப்போம். அந்த பாலஸ்தீன் நாட்டுடைய இராணுவத்துல வந்து எங்க தோழர்கள் இணைந்துக்குவாங்க, அது வரைக்கும் எங்களை யாரும் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க வழக்கம் போல ஒரு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. அந்த அயோக்கியத்தனம் பெரிய லெவல்ல வெளியில தெரியல, பெரிய லெவல்ல சர்வதேச ஊடகங்கள் பேசல அப்படின்றதுதான் ரொம்ப வைத்தறிச்சலான ஒரு விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டா, ஆமா வெள்ளிக்கிழமை நைட்டோ இல்லை வியாழக்கிழமை நைட்டோ கிட்டத்தட்ட லெபனான் உள்ள போய் மக்கள் வந்து பெருமளவுல இன்ஜினியரிங் இதெல்லாம் வச்சிருந்தாங்க, வெஹிக்கல்லாம் வச்சிருந்திருக்காங்க. எதுக்காகனா அங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக பெரிய லெவல்ல இருந்திருக்கு. அது எல்லாத்து மேலேயும் குண்டு போட்டு அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில தகவல் என்னன்னா கிட்டத்தட்ட 300 புல்டோசர்ஸ் அழிச்சிட்டாங்க. அது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வந்தது அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் உள்ள வந்து இறங்கி அந்த வேலைக்கு ஆரம்பிச்சிருந்திருக்கு. எல்லாத்தையும் அழிச்சதுல உள்ள இருக்க இன்டீரியர் மினிஸ்டர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 900 வாகனங்கள், 800 வாகனங்கள் வந்து பல்வேறு தரப்பட்ட வாகனங்கள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு ஒரே இரவுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க, ஹிஸ்புல்லா வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக இதெல்லாம் வச்சிருந்துச்சு, அதையெல்லாம் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இந்த அயோக்கியத்தனத்தை வந்து மேற்கு ஊடகங்கள் பேசவே இல்லை, சுத்தமா பேசவே இல்லை.
அங்க இருக்கிற மக்கள் ஒருத்தர் பேட்டியில சொல்றாரு, "எங்க போனாரு பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டர் நீங்க தானே சொன்னீங்க, எல்லாம் சரியா போயிரும், சரியா போயிரும்னு. பிரைம் மினிஸ்டர் எங்க? பிரசிடென்ட் எங்க? இவங்கள நீங்க தானே ஒப்பந்தம்லாம் போட்டீங்க. இவ்வளவு அயோக்கியம் பண்ணியிருக்காங்களே! என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, அடுத்து மக்கள் வந்து ஹிஸ்புல்லாவ கூப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்படியான ஒண்ண இவிங்க அ பிரான்ஸ் முன்னாடி நின்னு இந்த சீஸ்ஃபயர் நடத்துனாய்ங்க. கையெழுத்து வாங்குனாய்ங்க. அமெரிக்கா நின்னு கையெழுத்து வாங்குனாய்ங்க. இவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதே கேள்விய தான் ஹமாஸும் கேட்டுச்சு. எல்லா கையெழுத்தும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து கிட்டத்தட்ட 4000 தடவ வந்து லெபனானுக்குள்ள வந்து போர் நிறுத்தத்த மீறி தாக்குதல் நடத்திருக்கு. அதுபோல நடத்தாது இஸ்ரேல்ன்றதுக்கு உங்கள்ல யார் உத்தரவாதம் குடுப்பீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு ஹமாஸ் நடுவுல. அ அதுக்கு என்ன பதில் இவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இந்த லெபனான் விஷயம் வந்து இவ்வளவு பெருசா மாறி இருக்கு. ஆனா வந்து யாருமே பெருசா பேசல. இது அடுத்து எங்க நகரப்போகுது? திரும்பவும் வந்து ஹிஸ்புல்லா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? அதாவது ஹெஸ்புல்லாவினுடைய உயிரிழப்புகள் மட்டும் 15,000 பேர் வந்து உயிரிழப்புகள சந்திச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க வந்து நாங்க வந்து மிகப்பெரிய பின்னடைவுகள சந்திச்சோங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஏன்னா, அந்த பேஜர் குண்டுவெடிப்பு தாக்குதல், அதுக்கப்புறம் அசாசினேஷன்ஸு, லீடர் தா லீடர் வீழ்த்தப்பட்டது. இதெல்லாம் பெரிய பின்னடைவுகள வந்து ஹெஸ்புல்லா சந்திச்சிருக்கு. அதுல இருந்துலாம் ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. இப்ப ரெடியா இருக்கு. எந்த தாக்குதலா இருந்தாலும் நாங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கோங்கிறத ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து பார்லிமென்டரி பிளாக்கினுடைய தலைவரா இருக்கிறவரு வந்து வெளிப்படையாவே போன வாரத்துல பேசிட்டாரு. ஸோ அதனால ஹெஸ்புல்லா தயாரா இருக்கு. ஆ ஆனா ஸ்ட்ராடஜிக் பேஷன்ஸ்ங்கிறது அவங்க எப்பவுமே கீப் அப் பண்றது. ஏன்னா லெபனான் சொசைட்டிய வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்குறாங்க. அதுல எதுவும் சிக்கல் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. லெபனான் அரசாங்கத்துக்கூடயும் பெரிய முரண்பாடுகள் உருவாயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இருக்கிற அரசாங்கங்கிறது டெம்பரரி அரசாங்கம் தான். அடுத்த வருஷம் தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசாங்கம் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து ஹிஸ்புல்லா வந்து வெயிட் பண்றாய்ங்க. இவங்களோட திட்டம்லாம் தெரிஞ்சு தான் வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ அதனால எப்ப வருவாங்கங்கிறது தெரியல. சரி ஏற்பட்டது வந்து தான் ஆகணும்னு சொன்னாக்க கண்டிப்பா வருவாங்க. லெபனான் அரசாங்கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றேன்னு சொல்லி தான் வந்து இந்த சீஸ்ஃபயர வந்து ஏத்துக்கிடுச்சு. இப்ப சீஸ்ஃபயர வயலேட் பண்றது இஸ்ரேலு. அமெரிக்காவும், அ பிரான்ஸும் வந்து கேரண்டரு. இப்ப கேரண்டர்ட்ட வந்து சீஸ்ஃபயர வயலேட் பண்ணும்போது கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாரு வந்து இதுக்கு பார்ட்டி? சீஸ்ஃபயருக்கான பார்ட்டி யாருன்னா, அ லெபனான் அரசாங்கம். அது லெபனான் அரசாங்கம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. மிச்சர் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்குது. ஸோ அதனால ஹெஸ்புல்லா வந்து இதுக்கு பதிலடி குடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா, பதிலடி குடுத்து தான் ஆகணும். ஹெஸ்புல்லா வந்து இதுக்கு எந்த வகையிலயும் பொறுப்பு கிடையாது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன்னு சொன்னது, அதேபோல இந்த சீஸ்ஃபயர வந்து நான் உருவாக்கி, அதுதான் வந்து தீர்வா இருக்கும்ன்னு சொன்னது எல்லாமே வந்து லெபனான் அரசாங்கம் தான். இந்த லெபனான் அரசாங்கம் எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்குன்னா, அதுக்கு பொறுப்பு லெபனான் அரசாங்கம் தான். ஹிஸ்புல்லா வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தள்ளப்பட்டுச்சுன்னா, முடிவெடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. அ ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி வந்து புட்டினும், நெத்தன்யாகும் ஃபோன்ல பேசுனாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் உள்ள இருந்து வரக்கூடிய செய்தி ஊடகமான ஒய்நெட் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்துச்சு. அதுல என்னன்னா, அ புட்டின் சொல்றாரு, நாங்க என்கிட்ட பேசும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸு எ ஈரான்ல இருக்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அவங்க கூட வந்து நாங்க போர் அ தொடர்பான தாக்குதலையோ, இல்ல மோதலையோ நடத்த நாங்க விரும்பல. அப்படின்றத நீங்க சொல்லிருங்க. அப்படின்னு அவர்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இவிங்க நாடகம் போடுறாங்களா என்னன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா இது என்ன ஆயி போச்சுன்னா, இப்ப ஊரே கைகொட்டி சிரிக்கிற மாரி அவரு பண்ணி விட்டு போயிட்டாரு. இப்ப எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. இத்தன நாளா வந்து உன்ன அப்படி பண்ணிருவேன், போட்டுருவேன், பொளந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, திடீர்னு எதுக்கு இப்ப புட்டின் மூலியமா இப்படி ஒரு தகவல சொல்லி விடுறாய்ங்க அப்படின்னு தெரியல. அது பொய்யான தகவலா, உண்மையான தகவலான்னு பார்க்கணும்னா, அத சொல்றதே யாருன்னு பார்த்தா, ஹீப்ரு ஊடகம் தான் சொல்லுது. அ இப்படியெல்லாம் உண்மையிலேயே இல்ல அது சொல்றாங்கன்னா ஹீப்ரு ஊடகம் வந்து அந்த செய்திய வந்து சொல்லியிருக்காய்ங்க. ஆனா, ரஷ்யாவினுடைய செய்தி சேனல்லான டாஸ் ரிப்போர்ட் பண்ணதா தான் சொல்லியிருக்கிறாய்ங்க. ம். டிஏஎஸ்எஸ் டாஸ் செய்தி நிறுவனம் தான் ரிப்போர்ட் பண்ணதா சொல்லியிருக்கிறாய்ங்க. ஆ அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியல. டாஸ் நிறுவனம் ரிப்போர்ட் பண்ணதா சொல்லியிருக்கிறாய்ங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நேரடியா வந்து புட்டின் சொல்லல அதெல்லாம். டாஸ் நிறுவனம் ரிப்போர்ட் பண்ணதா சொல்லியிருக்குது. அதுல என்னன்னா, விஷயம் என்னன்னாக்க, ஆ ஈரான் வந்து போன முறை மாதிரி
இஸ்ரேல் தாக்குதல் நடத்துற வரைக்கும் வெயிட் பண்ணாதுங்கிறத அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் முடிவா வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா, இஸ்ரேல் ஒருவேளை தாக்குதலுக்கு தயாராகி ரெடி பண்ணுச்சுன்னாக்க, இம்மீடியட்டா ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்க வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செய்திய வந்து சொன்னதா சொல்றாங்க. நாங்க வந்து போர் நடத்த விரும்பல. அதனால ஈரான் வந்து இந்த மாதிரியான வேலையில ஈடுபட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா, ஈரான்ட்ட வேற யார்ட்ட சொல்லி சொல்ல முடியும்? அ ரஷ்யா கிட்ட சொன்னாக்க சொல்லுவாருங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாய்ங்க. ஆ, ஆ. ஆனா, ரஷ்யா சொன்னாலும் ஈரான் கேட்குமான்னா, அகைன் அவிங்களுடைய செக்யூரிட்டி முடிவுகள், நேஷனல் செக்யூரிட்டிங்கிறது ஈரானுடைய கையில தான் இருக்கு. ரஷ்யா வந்து சொல்லலாமே தவிர, தகவல சொல்லலாமே தவிர, முடிவுகள எதுவும் மாத்த முடியாது. ஸோ அதுதான் நெலைமை. அ இவங்க என்ன முயற்சிகள் எடுக்குறாய்ங்கங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும். அதனால இவங்க எது சொன்னாலும், சொல்லாட்டியும் நடக்கிறது நடக்கும். இவனுங்களும் வந்து நீங்க சொன்ன மாரி டிசீவ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு தாக்குதல் ஏற்கனவே அந்த மாதிரி தான் பண்ணானுங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடக்கும்போது எதுவும் தாக்குதல் நடத்தாதுங்கிற உத்தரவாதத்தோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது தாக்குதல நடத்துனானுங்க. மீண்டும் அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணாம தடுத்து நிறுத்திட்டு தன்னுடைய தாக்குதல பண்ணலாங்கிறதுக்காகவும் இத பண்ணலாம். ஆ இது கூட சேர்த்து சொல்ல வேண்டியது 2 இருக்கு. அந்த நைட்ல வந்து 2 தகவல் வந்துச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா, காசா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்ஐஎஸ் உடைய குழு வந்து இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து அனுப்பியிருந்தாங்க ஒருத்தன. அபு சஹாப்ன்னு நெனைக்கிறேன். நான் அந்த ஆளோட இது என்ன முடிவு என்னன்னு யாரோ கேட்கும்போது, முன்னாள் ஐஏஎஃப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாப்ல, "அந்த ஆள நாங்க இஸ்ரேலுக்குள்ளலாம் விடமாட்டோம். நாங்க சொல்லியா அந்த ஆளு ஆயுதம் ஏந்தி போறான்னாரு. நெறைய ஆள் இருக்குது. ஆயுதம் ஏந்தி ஹமாஸ்க்கு எதிரா சண்டை போட்டது. அதுபோல அந்த ஆளா சண்டை போட்டுக்கிட்டாப்ல. நாங்கலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்கலாம் உள்ளலாம் ஏத்துக்க மாட்டோம்." அப்படின்னு சொன்னாப்ல. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த ஆளோட நிலைமை என்ன அப்படின்றது தெரியல. இப்போ வந்து அதே நேரத்துல, அதே சமயத்துல வந்து இஸ்ரேலிய பத்திரிக்கையாளர் ஒரு ஆள் வந்து அந்த ஆள் வந்து முன்னாள் ஐஓ ஐஓஎஃப்ல இருந்த ஒரு ஆளு. அந்த ஆளு என்ன எழுதுறாப்லன்னா, அ அடுத்த போர் வந்து அஃபிஷியலா அதனுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு எழுதுறாப்ல. அப்ப அஃபிஷியலா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அப்போ வந்து இதுல இந்த பாலஸ்தீன், காசான்னா மட்டும் தானே உலக மக்கள்லாம் எங்க கூட வந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு தொல்ல குடுக்குறாங்க. நாங்க ஈரான் மேல போய் தாக்குதல் நடத்தினா யாரு வந்து எங்கள தொல்ல பண்ண போறா? ஈரான் ஆச்சு, நாங்களாச்சு, இல்ல ஈரான் ஆச்சு, அமெரிக்காவாச்சு. அந்த சண்டை நேரா நடந்துச்சுன்னா யாருக்கு என்ன நட்டம்? அது மக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா? இல்ல வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? வேற யாராவது திரும்ப தாக்குதல் ஆரம்பிக்க போறாங்களா? 2 பாசிபிலிட்டி இருக்கிறதா சொல்றாய்ங்க. ஒண்ணு ஈரானுக்கு எதிரான தாக்குதல், இன்னொன்னு ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு எதிரான தாக்குதலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாய்ங்க. ஸோ அதனால இதுல ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அது எப்ப நடக்குங்கிறது தான் தெரியல. ஏன்னா தாக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாய்ங்க. சமீபத்துல அந்த ஜெனரல் அசெம்பிளில பேசும்போது கூட வந்து ஈரான மையமா வச்சு தான் நெதன்யாகு முழுக்க முழுக்க பேசியிருந்தது. அதேபோல அ சமீபத்துல அமெரிக்கன் பாட்காஸ்டர் ஒருத்தன்ட்ட பேசும்போது, அவன் வலதுசாரி பாட்காஸ்டர் இஸ்ரேலினுடைய ஆதரவாளன். பென் ஷப்பீரோங்கிறவன். அந்த பென் ஷப்பீரோ கிட்ட பேசும்போது, அ ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயார் பண்ணி, ஐசிபிஎம் வந்து தயார் பண்றாங்க. அதனால நேரடியா அமெரிக்காவ தாக்குவாங்க. அமெரிக்க நகரத்தையே தாக்குவாங்கன்னு நெதன்யாகு சொன்னான். நியூக்ளியர் தாக்குதல் ஈரான் வந்து நடத்தும். நம்ம தடுத்து நிறுத்தலன்னா அப்டின்ட்டு. ஸோ அதேபோல இந்த இந்த ஆண்டு வந்து 2026 பொறக்க போற 2026ங்கிறது இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான வருஷமா இருக்கும். நம்மளுடைய எல்லா பணிகளையும் முடிக்கிற ஒரு வருஷமா இருக்கும் அப்படிங்கிறத நெதன்யாகு ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஸோ அதனால இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, மீண்டும் நீண்ட போருக்கான தயாரிப்பு பணிகள்ல அவனுங்க இருக்காங்கங்கிறது தெரியுது. இப்ப பின்னடைவுகள சந்திச்சிருக்கிறானுங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வரணுங்கிறதுல அவனுங்க வேலை பார்க்குறானுங்கங்கிறது தெரியுது. அதுக்காக ஒரு டெம்பரரியா பாஸ் குடுத்திருக்கிறதான்னு தெரியுது. இது ஏன்னா இந்த போருங்கிறது வெறும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர் மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா இந்த பகுதியினுடைய டாமினன்ஸ்க்காக நடக்கிற போரு. அதுதான் லெபனானுக்கான ஆண்வாய் டாம் பராக் பேசும்போது சொன்னான். இந்த பகுதியினுடைய அமைதிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து பணிஞ்சு போகணும்.
இங்க பணிஞ்சு போகிறங்கிற பேச்சுக்கு அர்த்தமே கிடையாது அரபு மொழியில. ஸோ அதனால இந்த பகுதியில போருங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பகுதியில அமைதிய கொண்டு வரவே முடியாது. யாராவது ஒருத்தர் அழிஞ்சா மட்டும் தான் அமைதிய கொண்டு வர முடியும். அப்படிங்கிறத டாம் பராக் வெளிப்படையா பேசினான். ஸோ அவன் சொன்னது வந்து டாமினேஷன், சப்மிஷன். இதுல 2லயே ஏதாவது ஒண்ணு ஒரு பக்கம் வந்து நடக்கணும். இப்போ சப்மிஷன் வந்து ஒண்ணு அரபு மக்கள் பண்ணணும். அப்படி இல்லன்னா, இந்த போர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா, இஸ்ரேலியர்கள் வந்து சப்மிஷன் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க டாமினன்ஸ் பண்றது தான் அவனுங்களுடைய நோக்கம். அமெரிக்கா அவனுங்களுக்கு முழுமையா ஆதரவுல இருக்கு. அதனால டாமினேட் பண்ணுவானுங்க. அதுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா, இங்க இந்த பகுதி வந்து அமைதி திரும்பும். அப்படி இல்லன்னா, அமைதி திரும்பாது. ஸோ, அப்ப அதனால என்னன்னா, ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மட்டும் தான் இந்த பகுதிக்கு அமைதி வரும். அப்படியே பண்ணாலுமே அமைதி வராதுங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா, இப்ப இஸ்ரேல்ல வந்து இது சிரியால வந்த தீவிரவாதி அல் ஜுலானி சப்மிட்டும் பண்ணிட்டான். அப்பயுமே விட மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால இங்க நீங்க சப்மிட் பண்ணாலுமே இங்க இந்த பகுதியில போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவனுங்க நெனைச்சதெல்லாம் நடத்தணும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சானுங்கன்னா இந்த பகுதியில போர் நிக்கும். ஸோ இல்லன்னா இந்த பகுதியில போர் நிக்காது. அவனுங்க விட்டு குடுக்கறதுக்கு தயாரா இல்லங்கிறத தெளிவுபடுத்தி சொல்றானுங்க. ஸோ அதனால இப்ப இது எல்லாமே வந்து இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்துக்கு நடக்கிற போரு. இது வெறும் பாலஸ்தீனியர்கள மட்டும் மையப்படுத்தின போர் கிடையாது. இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்துக்காக நடக்கிற போரு. ஸோ அதுல பாலஸ்தீனியர்கள்ங்கிறவங்க ஒரு முக்கியமான ஹார்ட் ஆஃப் த அ ரீஜியன் அவ்வளோதான். அது வந்து பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. உலக மக்கள் மத்தியில பெரிய பாதிப்புகள ஏற்படுத்துது. ஸோ அத தவிர்த்து வச்சுக்கிட்டு ஈரானுக்கு எதிரா போறதுங்கிறத இவனுங்க தெளிவா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி. அத நோக்கி தான் போவானுங்க. ஏன்னா, இப்ப ஈரான் தான் வந்து இவனுங்களுக்கு இந்த பகுதியில அவனுங்களுடைய ஆதிக்கத்த வந்து நிராகரிக்கிற மிக முக்கியமான நாடு. ஸோ, அதுக்கான மீன்ஸும் வச்சிருக்கிற நாடு, பவர்ஃபுல் நாடு. ஸோ, அதனால அத அழிச்சா மட்டும் தான் இந்த பகுதியில தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்த வந்து செலுத்த முடியுங்கிறது அவனுங்களுடைய நோக்கம். ஸோ, அத நோக்கி தான் இது கம்ப்ளீட்டா போய் ஆகணும். ஏன்னா, இந்த பகுதியினுடைய ஆதிக்கம்ங்கிறது ஈரான அழிக்காம நிக்காது. அ பண்ண முடியாது ஆதிக்கத்த. ஸோ, அதனால ஈரான் அழிக்கிறது தான் பிரதானமான நோக்கம். அத நோக்கி தான் கண்டிப்பா போவானுங்க. அப்ப 26ல நம்மளுடைய ஆண்டா இருக்கும்னு சொன்னது, இப்போ யுனைட்டட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளில பேசும்போது முழுக்க முழுக்க ஈரான மட்டுமே மையப்படுத்தி பேசுனது, பென் ஷப்பீரோ கிட்ட பேசுனது, இது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயருக்கும், அந்த போருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. இதே சமகாலத்துல அ திரும்ப லத்தீன் அமெரிக்கால நடக்கக்கூடிய அந்த போர் முஸ்தீபுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே 10ஆம் தேதி வந்து ஒரு ஆளுக்கு நோபல் பரிசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இவங்களோட பப்பட்டா இருக்கிற ஒரு லேடிக்கு நோபல் பரிசு குடுத்துருக்காய்ங்க. வெனிசுவேலால இருக்கிற ஒரு லேடிக்கு. அந்த லேடி கடைசியில வெறும் அதுக்கான பப்பட்டும் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. இஸ்ரேல்ல வந்து லிக்குட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நெத்தன்யாகுவோட ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியோட ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். 2021ல அவங்க போட்ட அந்த ஒரு ட்வீட் வந்து எல்லா இடத்துலயும் பரவலா பரவப்பட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல வந்து ஆதரிக்கிறது தான் நம்ம அத்தனை பேருடைய முதல் கடமை அப்படின்னு. அதாவது இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்ட ஆதரிக்க தான் முதல் கடமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், எப்படி வந்து ஒரு குடியரச வந்து மக்களுடைய ஜனநாயகத்த வந்து நிலைநிறுத்துவாங்க வெனிசுவேலான்னு தெரியல. அது இல்லாம ஒரு 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 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி குடுத்த அவங்க பேட்டியில சொல்றாங்க, அ வெனிசுலாவுல இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் நான் பிரைவேட்டுக்கு மாத்திருவேன். அப்பதான் நமக்கு நெறைய காசு வரும் அப்டின்றாங்க. அப்பவே தெரியுது, இப்ப இவங்க யாருக்காக வேல பாக்குறாங்க அப்டின்னு. அவ்வளவு நேர்மையான நபரா இருந்தா மக்கள் ஓட்டு போட்டு எப்பயாச்சும் தேர்ந்தெடுத்திருக்கணும். இதுதான் அங்க சிச்சுவேஷனு. இப்போ வந்து இன்னொரு தகவலும் அங்கேருந்து வந்திருக்குது. அ வெனிசுவேலா வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்குது. நம்ம எதிர்பார்க்கிற நாளுக்கு முன்னாடியே வந்து தாக்குதல் நடத்திற தயாரா தான் இருக்குது அமெரிக்கா. எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தும். அதனால அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அத பற்றி ஏதாவது தகவல் இருக்குதா? ஆ இப்போ மரினா கொரியா மச்சாடோ வந்து போன முறை தேர்தல் நடக்கும்போது ஒரு ஒரு வயசான ஒருத்தன வந்து அப்பாயிண்ட் பண்ணி, அந்த ஆள் தான் வந்து தேர்தல்ல போட்டியிட்டான். அந்த ஆள் தோத்து போயிட்டான். கடைசியா தேர்தல்ல வந்து கொலை உருப்படி நடந்துருச்சு. தேர்தல்ல வந்து ஏமாத்திட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்ட வச்சு தான், இப்போ மதுரோவுக்கு வந்து லெஜிட்டிமேட்டான லீடர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஆனா சர்வதேச அளவுல
அந்த தேர்தலை வந்து கண்காணிக்கிறதுக்காக பொதுவானவர்கள வந்து அகாடமியன்ஸு, மத்த இன்டலெக்சுவல்ஸு இவங்கள எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஜர்னலிஸ்ட் எல்லாத்தையும் மடூரோவுடைய பார்ட்டி வந்து கூப்பிட்டுருந்தது. அப்ப அவங்க எல்லாரும் போயி அப்சர்வ் பண்ணாங்க. தேர்தல் வந்து நேர்மையான முறையில நடக்குதா என்னங்கிறதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. உலகம் முழுக்க 400க்கும் மேற்பட்டவர்கள் போயி அத அப்சர்வ் பண்ணாங்க. அவங்கலாம் எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனா, இவனுங்களா ஒரு ஆர்கனைசேஷன உருவாக்கி வச்சுக்கிட்டு, அது வந்து தேர்தல் மேற்பார்வை பண்ணுதுன்னு சொல்லி, அது ஒரு ரிப்போர்ட் குடுத்தத பார்த்தாக்க, இது தேர்தல் வந்து நேர்மையா நடக்கல அப்படின்னு சொல்லி அவனுங்களாவே ரிப்போர்ட் குடுத்துக்கிட்டானுங்க. அத தான் வந்து பேஸ் பண்ணி தேர்தல் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு இவனுங்களா சொல்லிக்கிட்டானுங்க. இவனுங்களா இவனுங்களுடைய பப்பட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டானுங்க. அந்த பின்னணியில வந்த நபர் தான் இந்த அம்மா. இந்த அம்மா வந்து பல ஆண்டு காலமா ஒரு அலிகார்கிக் ஃபேமிலி ஃபாசிஸ்ட். ஒரு ஃபாசிஸ்ட். இந்த அம்மா மரியா கொரினோ மச்சாடோ. அ வான் கொய்தோங்கிறவன் ஏற்கனவே உருவாகும்போது, இந்த அம்மா வந்து இருந்தது. ஆனா, வான் கொய்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தன கொண்டுட்டு வந்து எங்கிருந்துன்னு வந்தவனே தெரியாத ஒருத்தன, இத்தனைக்கும் அவன் அதிபர் தேர்தல்ல போட்டியிடாதவன். அவன கொண்டு வந்து இவன் தான் அதிபர்ன்னு சொல்லி நியமிச்சு வச்சிருந்தானுங்க. அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அவன இப்ப அவன் புளோரிடாவிலயே என்னமோ வந்து காலேஜ்ல லெக்சரரா இருக்கான். அடுத்து இந்த அம்மா எங்க போய் லெக்சரர் ஆக போறாங்கன்னு தெரியல. இதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இப்போ போர் முஸ்தீபுகள் நடக்கிறதுனால, போர்ல இருந்து ஒருவேளை மதூரோ அரசாங்கத்த வீழ்த்திட்டாக்க, இந்த அம்மாவ போட்டு அசட் எல்லாம் திருடலாங்கிறது தான் நோக்கம். அதுக்கு தான் வந்து அவங்க நேஷனல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க விக்க போறோம். பிரைவேட்டுக்கு விக்க போறோம்ன்னு சொல்றது. பிரைவேட்டுக்குன்னா எந்த பிரைவேட் நிறுவனம்? அமெரிக்காவினுடைய ஷெல்லு, ஷெல் கேஸ் அதேபோல இது அ எக்ஸான் மொபைல். எக்ஸான் மொபைலுக்கு விக்கிறதுக்கு தான் இந்த அம்மா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனையே. அதனால தான் வந்து மதுரோவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அ அதேபோல அ இது இந்த அம்மா டெமோக்ரஸிய பாதுகாக்கிறதுக்கு, வெனிசூலாவுல டெமோக்ரஸிய வந்து பாதுகாக்கிறதுக்கு, இஸ்ரேலினுடைய ஆதரவு கேக்குது. இஸ்ரேல்ங்கிறது ஒரு இனப்படுகொலை குற்றவாளி நாடு. அந்த நாட்டுக்கிட்ட ஆதரவு கேக்குது. ஒரு ஒரு காலோனியல் காலனி கிட்ட ஆதரவு கேக்குது. என் நாட்டுல வந்து ஜனநாயகத்தை மீட்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுன்னு. அமெரிக்காவினுடைய இன்டர்வென்ஷன கேக்குது. ராணுவ நடவடிக்கை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தன்னுடைய நாட்டுல டெமோக்ரஸிய பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய ராணுவம், மற்ற நாடுகளினுடைய ராணுவத்த தன்னுடைய மக்கள கொல்றதுக்கு இந்த அம்மா உதவியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதன் மூலமா டெமோக்ரஸிய இந்த அம்மா பாதுகாக்குதாம். யாருக்காக? அந்த நாட்டு மக்களுக்காக. அந்த நாட்டு மக்களுக்காக, அந்த நாட்டு மக்கள கொல்றதுக்கு மற்ற உதவிகள் எல்லாம் கேட்டு, அந்த நாட்டு மக்களுக்காக ஜனநாயகத்த மீட்கிறதுக்கு இந்த அம்மா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு நோபல் பீஸ் பிரைஸும் குடுத்திருக்கிறாய்ங்க. இந்த நோபல் பீஸ் பிரைஸ உலகத்துல வந்து அயோக்கிய பசங்களுக்கு மட்டும் குடுக்கறதுக்குன்னே வச்சிருக்கிறானுங்க. அவ்வளவுதான். அதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா, அந்த அடிக்கடி நீங்க சொல்றீங்கல்ல, ஆங் சாங் சூகிக்கு முதல்ல நோபல் பரிசு குடுத்தாய்ங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த அம்மாவ கைது பண்ணி இனப்படுகொலை செஞ்சுட்டாய்ங்க. பராக் ஒபாமாவுக்கு குடுத்தாய்ங்க. பராக் அந்த ஒபாமா ட்ரோன் அதாவது வார்ஃபேர வந்து பெரிய அளவுக்கு நடத்துனவனே பராக் ஒபாமா தான். இன்னைக்கு அதாவது நம்ம நடக்கிற எல்லா போர்கள்லயும் முக்கியமா மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற முக்கிய போர்கள், கதாஃபியினுடைய மரணம், சிரியாவினுடைய வீழ்ச்சி, லிபியா வந்து இன்னைக்கு ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா மாறுனது, இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்தமான நாடுகளினுடைய பிரச்சனைகள், டிக்டேட்டர்ஷிப் ரூலு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஒபாமா. அவனுக்கு நோபல் பீஸ் பிரைஸ். என்ன அதாவது வந்து ஒட்டுமொத்த அ இதய அமெரிக்க அதிபர்கள் லிஸ்ட்லயே எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 30 வருஷத்துல எல்லாமே அயோக்கியப்பனா இருக்காங்க. நல்லவன் வந்து ஒபாமா மட்டும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கு. ஏன்னா, அது பார்த்த உடனே மூஞ்சிய பார்த்த உடனே நல்லவன் அப்படின்னு சொல்ற மாரி வச்சிருப்பாய்ங்க. ஆனா, அந்த ஆளு பண்ண அயோக்கியத்தனம் தான் ஏகப்பட்ட அயோக்கியத்தனம். நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அந்த ஆளு காரணம். அதுதான் இல்ல உண்மை. அது இன்னும் இன்னும் ரொம்ப சினிக்கலான விஷயம் என்னன்னா, இனப்படுகொலை நடந்த காலகட்டத்துல, இந்த இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது, 2009 முடிவுக்கு வர்ற டயத்துலலாம் வந்து ஒபாமா ஆட்சிக்கு வந்துட்டான். ஆட்சிக்கு வந்திருந்தப்ப, அ ஒபாமா கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடின புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஒபாமா வந்து நம்பி இருந்தாய்ங்க. ஒபாமா வந்து காப்பாத்திருவான் அப்படின்லாம். ஹில்லாரி கிளின்டன் அத பயன்படுத்திக்கிட்டு அந்த குழுக்கள் எல்லாம் வந்து இன்றைய வரைக்கும் இந்த அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல பல குழுக்கள் அதுலேருந்து வச்சிருக்கிறாய்ங்க.
ஸோ அப்ப தொடர்பு ஏற்படுத்தினது. அதனால இவனுங்க எவனுமே எல்லா பயலுங்களும் அயோக்கிய பசங்க தான். பேசாம நோபல் பீஸ் பிரைஸ்க்கு பதிலா நோபல் வார் பிரைஸ்ன்னு வேணா குடுத்துக்கலாம். எனக்கு நேத்து ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு வார்த்தை அறிக்கையில சொல்லுவாரு. அமெரிக்காவின் ஆயுத முகம் இஸ்ரேல் மாதிரி அமைதி முகம் வந்து நார்வே அப்படின்னு. நார்வேயின் கமிட்டி எல்லாம் சேர்ந்து தான் நோபல் பரிசு குடுக்குறோம் அப்படின்னாய்ங்க. அமைதிக்கான நோபல் பரிச வந்து நார்வே கமிட்டி குடுக்குதா. யாரு கொடுக்குது அப்படின்னா, வெனிசுவேலால இருக்கக்கூடிய ஒரு லேடி. அந்த லேடி தான் வந்து நீங்க சொல்ற மாரி மிலிட்டரி எடுத்துட்டு வந்து ஏன் மக்கள கொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த நபருக்கு நோபல் பரிசு குடுத்துருக்காங்க. ஏன்னா, இது எப்படிப்பட்ட டீம் ரூமுக்குள்ள அதுல ஒருத்தன் சொல்றான். கேட்கறாய்ங்க. இவன் நோபல் ட்ரம்ப் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ட்ரம்ப் குடுப்பீங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னா, அது வந்து அப்படியே பயங்கர அது லெஜிட்டிமேட்டான பெர்சன் அப்படின்னு நாங்க நீதி, நேர்மைக்கு நியாயமா நிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்றான். நாங்க ஒரு கமிட்டி இருக்கு. எங்க கமிட்டி வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்து பல தகவல்கள்லாம் சேகரிச்சு, அத நாங்க ஆராய்ஞ்சு, கீழ போட்டு, மேல போட்டு அப்படியெல்லாம் பண்ணி தான் நாங்க வந்து இவங்கள தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாய்ங்க. தேர்ந்தெடுத்த கடைசியில யாருன்னு பார்த்தா, ஒரு இதத்தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காய்ங்க. ஒரு ஜியோனிஸ்ட்ட தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காய்ங்க. இப்படி இருந்துச்சுன்னா, இது எப்படி விளங்கும்னு தெரியல. ம்ஹ்ம். சரி தோழர் பார்க்கலாம். வேற ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல தோழர். பார்க்கலாம். ஓகே. ம். தோழர்களுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி தோழர். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.